ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ராஜ்குமார். நான் சிதம்பரத்தில் இருக்க விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட புதுசாக லான்ச் இருக்க மாடல் விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ அந்த மாடலோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுச்சு. உள்ளே இருக்க ஃபோல்டு எடுத்து பார்ப்போம். மாடல் இதுதான் விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ. மொபைல் ஆன் பண்ணிடும். அதுக்குள்ள பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். பாக்ஸில் மொத்தம் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விவோ எக்ஸ்கேர் அதுக்கான ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு உங்களுக்கு இதுக்கான டைப் சி டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபோல்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ இதோட ஓவரால் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். India's slimmest fold and India's lightest fold and India's big screen in fold and India's brightest fold. ஸோ இந்த ஃபோல்டை பற்றி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11.2 mm வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்லிம்னஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அன்ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு 5.2 mm ஸ்லிம்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஃபோல்டாக இந்த ஃபோல்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. 236 கிராம் லைட் வெயிட். ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபோல்டு நம்ம இந்த மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோவோட டிஸ்பிளே பற்றி நம்ம பார்ப்போம். இது கவர் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.53 இன்ச்சஸில் டைனலி பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அன்ஃபோல்ட் பண்ணும்போது 8.03 இன்ச்சஸ். ஸோ ஒரு பிக்கெஸ்ட் ஸ்க்ரீனாக வந்து இந்த ஃபோல்டில் நமக்கு ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. 4500 nits பிக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணாலும் சரி, இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான அவுட்புட் வந்து இது கொடுக்குது. ஃபோல்டு ஃபோனுனாலே எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம வந்து விவோவில் வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிவி ரீல் அண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இல்லாமல் பர் டே 100 டைம்ஸ்னு சொல்லிட்டு 12 இயர் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வந்து இந்த இது ஃபோல்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானதுக்கு பயப்படுறதுக்கு நம்ம அவசியமே இல்லை. ரொம்பவே சூப்பரான ஒரு மாடலாகவே இந்த ஃபோல்டு நமக்கு இருக்கும். அடுத்தது எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோவோட கேமராவை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 MP விசிஎஸ் ட்ரூ கலர் மெயின் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேமரா வரும். அடுத்தது 64 MP டெலிஃபோட்டோ கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேமராவும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 100x வரைக்கும் ஜூமிங் பண்ணி டிஜிட்டல் ஜூம்லேயும் எடுத்துக்கலாம். அதே போல் 3x வந்து ஆப்டிக்கல் ஜூம்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ அண்டு ஃபைனலாக இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ இது வந்து 119 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைட் ஆங்கிள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த கேமரா யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா ஸோ கவர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கேமரா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 32 MP கேமரா. ஸோ ஒரு 2 செல்ஃபி கேமரா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கவர் ஸ்க்ரீனில் ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்பிளேல ஒன்று இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து நம்ம பேக் கேமரா இருக்குது பார்த்தீங்க, அதுலேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம பேக் கேமராவே வந்து ரியர் ஹெச்டி செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை மாற்றிட்டிங்கன்னா நம்ம வந்து பேக் கேமராவே வந்து நம்ம செல்ஃபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இந்த மாடலில் இருக்குது உங்களுக்கு. அதே போல் கேமராவை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு சூப்பரான கிளியரான அவுட்புட்ஸ் ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடார், சோனாட்டார், பிளானர், பி ஸ்பீடு, டிஸ்டாகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 விதமான ஒரு மோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மோட்ஸையும் நம்ம சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த ஜைஸ் லென்ஸோட அவுட்புட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4K சினிமேட்டிக் வீடியோ எடுத்துக்கலாம்.
ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ, நம்ம சினிமேட்டிக் எப்படி வீடியோ எடுப்போமோ அந்த மாதிரி இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் இந்த மாடலில் கிடைக்கும். அடுத்தது நம்ம விவோ எக்ஸ்போல்ட் 3 ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் ப்ராசஸர், ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 4nm டெக்னாலஜியில். அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக V3 சிப்னு சொல்லிட்டு விவோட ஓன் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6nm டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3யும் V3 சிப்போட கம்பைன் பண்ணி நம்ம ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ கேமராக இருந்தாலும் சரி, கேம் யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, ஸோ ஓவரால் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாடலோட பேட்டரியை பற்றி அடுத்தது பார்ப்போம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5700 mAh ஒரு பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே சார்ஜிங் சூப்பராகவே நல்லாவே நிற்கும். ஸோ இந்த ஃபோல்டு கம்பேரிசன் மாடலில் கூட இந்த அளவுக்கு 5700 mAh பேட்டரி பேக்கப் வந்து இந்த ஃபோல்டில் கொடுத்ததில்லை. ஸோ நம்ம விவோ எக்ஸ்போல்ட் 3 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு 100 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 50% சார்ஜ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் 1லேருந்து 100% சார்ஜ் வந்து உங்களுக்கு 33 மினிட்ஸ்க்குள்ளே 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 50 watts வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 மினிட்ஸில் 100% சார்ஜ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜர் ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 14 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் FunTouchOS 14 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இந்த FunTouchOS 14லேயே இருக்குது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் AI பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏர் கெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கையை வச்சு யூஸ் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷனில் நம்மளோட மூலியமாகவே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரால் டவுன், ஸ்க்ரால் அப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி ஏஐ கெஸ்டர் போர்டெலாம் இந்த மாடலில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேராகிராஃப்ஸ் காப்பி பண்ணி அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் இந்த ஏஐயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங், நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலியமாக என்ன கண்டென்ட் நம்ம தேவையோ அதுவும் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏஐ கெஸ்டரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரேம் அண்ட் ரோம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16 GB வந்து உங்களுக்கு ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 512 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 GB ரேமை வந்து நம்ம வந்து வெர்ச்சுவல் ரேமாக ஒரு 16 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம விவோ சைட்லேருந்து. சரி, அப்கிரேட் போனஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10,000 வரைக்கும் அப்கிரேட் போனஸ் நம்ம பெற்றுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட கேஷ்பேக் வந்து 10% வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்ஐ ஸ்கீமில் அது மாதிரி எடுக்கணும்னா லாங் டென்யூர், ரொம்ப லாங் டென்யூர்லாம் 24/0ங்கிற வரைக்கும் நம்ம ஜீரோ ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாடல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு விவோ சைட்லேருந்து உங்களுக்கு 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லுவாங்க. 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி அந்த விவோ சைட்லேருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் இதை பற்றி ஃபியூச்சர்ஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நியர்பை விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் சிதம்பரத்தில் இருக்குது, அங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.